ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வா 2 பேருமே பேசலாம். வாடா வாடா, நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கோம்ல. சொல்லு, மக்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஹலோ காய்ஸ், நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து எங்கள் வீடை வந்து கனவு இல்லாமல் கட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டோம். அந்த பூசுகிற வேலை தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டீரியர் ஒர்க்கு, ஒயரிங்கு எல்லாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நிறையா ஒர்க் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் பேசணும்னு சொல்லி சொன்னனால நான் சரி அவனை பேச விட்டேன். இதுக்கு மேலே இந்த அப்டேட் வந்துட்டுருக்கோம். வீடு எப்படி எந்த லெவலில் போகுதுங்கிறதெல்லாம் கொடுக்குறேன். சப்போர்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டோட அமைப்பு, இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட்டு, அப்புறம் எவ்வளோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அப்புறம் என்ன அது நிறையா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் வந்து சொல்கிறேன், கேளுங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ், என்ன டவுட்னாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் வீடு கட்டுறப்ப உங்களுக்கும் வந்து ஒரு யூஸாக இருக்கும். நம்ம வீட்டோட வந்து எனக்கு வந்து சென்ட் கணக்கு தான் இங்கே நாங்கள் பேசுனது. எனக்கு தெரியும் 5 சென்ட்டு மனையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 5 சென்ட்டு. இதில் வந்து நம்ம 4.5 சென்ட்டுக்கு வந்து உள்கூடு வருது. அதாவது வீட்டு ஃபுல்லாக கட்டுறோம். சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டு ஒரு 3 அடிக்கு வீட்டு தான் கட்டுறோம். ஏன்னா நமக்கு வந்து வெளியில் சைட்லலாம் அப்புறம் இடம் முன்னாடி வாசலில் இதெல்லாம் இடம் விடுறனால நமக்கு ஒரு 1/2 சென்ட்டுக்கு மேலே குறையுது. நம்ம வீட்டோட மொத்த பில்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா 4.5 சென்ட்டு கட்டிகிட்ருக்கோம். வீட்டுக்குள்ளேயே படி வச்சு இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே படி வச்சு அந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே கட்டிகிட்ருக்காங்க. எனக்கும் அது ஆசை தான். என்னுடைய ஹஸ்பண்ட், என்னோடய வீட்டுக்கார், என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாமே சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி என் புருஷன் எனக்கு சூப்பராக வந்து ட்ரீம் ஹவுஸ் கட்டி கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா நம்ம மாமியார் வீட்டில் இருந்தோம், அடுத்தது கட்டின வீடு வாங்கினோம். இப்போ வந்து என் புருஷன் வந்து ட்ரீம் ஹவுஸ், அதாவது என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும்னு சொல்லி நாங்கள் கட்டிகிட்ருக்கோம். எங்கள் 2 பேர்த்தோட கனவு இல்லம் தான் இது. நாங்கள் இந்த இடத்துல என்ன வேணும்னு சொல்லி கேட்டோமோ அதெல்லாமே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆசையெல்லாம் நிறைவேறிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த தான் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே என்னென்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் வேணும்னா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். என்னோடய சேனல் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.